Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்களுக்கு பிடிச்ச ஏர்பாட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் உட்பட அத்தனை அக்சஸரீஸும் ஒரே இடத்துல. கார்ட்ப்ளெக்ஸ் தி டெக் வேர்ல்ட், கரூர் மற்றும் திருப்பூரில். ஆன்லைன் சூதாட்ட ரம்மி இந்த விஷயத்தை இப்போ கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்காங்க. இதற்கான விளம்பரத்தில் நடித்தவர் தான் நடிகர் சரத்குமார். அண்ட் அவர்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு முதல்ல ஒரு பதிலையும் சொல்லியிருந்தாரு. ஆன்லைன் நடிகர், ஆன்லைன் சரத்குமார், ஆன்லைன் சூதாட்டது போட்டு நீ என்ன ட்ரோல் பண்ணி என்ன கேள்விகள், நான் அதுலேருந்து மாறவே மாட்டேன் அப்படின்னாரு. ஏன் இப்படி அவருக்கு என்ன அவ்வளோ பெரிய பண நெருக்கடியா, இது நடித்தாக வேண்டிய கட்டாயமா, என்ன சூழ்நிலைன்ட்டு உண்மையிலேயே அதை தாண்டி சரத்குமார் அப்படி பண்ணது மிகப்பெரிய வேதனையான விஷயம். சரத்குமார் அவர்கள் ஏன் இப்படி பண்ணணுன்ற ஒரு கொஷின் வருது இல்லையா? என்ன யோசிக்க தோணுதுன்னு நீங்கள் சொல்ல மாதிரி அவருக்கு ஏதோ பண நெருக்கடின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி விளம்பரங்கள் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. சாதாரண அமௌண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. காசுக்காக அவர் தொடர்ந்து இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் நடிப்பேன் அப்படி தான். இவர் ஒரு நடிகையோட கிசுகிசுக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் சாயா அவங்க இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டதா சொல்கிறாங்களே. இவருடைய ஃபேமிலியெலாம் அதிகமாக எங்கேயும் காட்ட மாட்டார். பெங்களூரில் தான் இருந்தாங்க அவங்க. நக்மாவுடன் தொடர்ந்து இவர் சம்மந்தமான கிசுக்கெல்லாம் வந்துட்டு இருந்தது. அது சில இதெல்லாம் மறுப்புலாம் சொன்னார். டி நகர்லேருந்து வந்த வாரப்பத்திரிகையில் கவர் ஸ்டோரியாகவே எழுதினப்போ கோவப்பட்டு அங்கெல்லாம் போய் அப்போ முன்னணி ஹீரோக்கள், பேர் சொல்ல விரும்பல, 2 ஹீரோக்கள் என்னுடைய வளர்ச்சி பொறுக்காமல் இந்த மாதிரியான கிசுகிசுலாம் அவங்களே பரப்பி விடுறாங்க. எல்லா ஹீரோக்களுக்கும் ஒரு கிசுகிசு இருந்தே தீரும். அவருக்கு அந்த நடிகைக்கே ஈசிஆரில் ஒரு பெரிய பங்களா வாங்கி கொடுத்தாரு. ஒரு வீட்டுக்கே போகிறதில்ல. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் செய்யாறு பாலு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சினிமா பத்தி நிறைய விஷயம் இன்னைக்கு அவர்கிட்ட பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஓகே சார். ஸோ இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் சூதாட்ட ரம்மி இந்த விஷயத்தை இப்போ கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்காங்க. இதை விளையாடுறதும் சரி, இதுக்கான விளம்பரத்தில் நடிக்கிறதும் சரி தப்பு அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதற்கான விளம்பரத்தில் நடித்தவர் தான் நடிகர் சரத்குமார். அண்ட் அவர்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு முதல்ல ஒரு பதிலையும் சொல்லியிருந்தாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே முதல் விஷயம் இந்த ஆன்லைன் சூதாட்ட இதுக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுத்தது, தடை விதிக்கப்பட்டது, மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். சமீப காலங்களில் நாளிதழ்களில், சேனல்களில் எத்தனை தற்கொலைகள் இதில் விளையாடி இந்த சூதாட்டத்தில் பணத்தை இழந்து அவ்வளோ ஒரு வேதனையான சம்பவங்கள் இது லாட்டரியை விட மோசமாகி போச்சு. சுரண்டல் லாட்டரியை விட மிக மோசமான ஒரு விஷயமாக இருந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ எதிர்த்து பல குரல்கள் கொடுத்து இந்த கவர்னர் செவி சாய்க்காமல் இருக்கிறாரே அப்படின்ற ஒரு இது இருந்தப்போ பார்த்தீங்கன்னா, திரைப்பட நடிகர் சரத்குமார் தொடர்ச்சியாக நான் நடித்தே தீர்வேன்ட்டு வம்படினா நடிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த வாரிசு படத்திற்கான ப்ரெஸ் மீட் பிரசாத் லேபில் நடந்தபோது கூட கேட்டபோது கூட நான் நடித்தா நான் அதில் தப்பு அப்படின்ட்டு அவருக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். அதை நியாயப்படுத்தியும் பேசினார். அது எப்படி ஒரு சமூக கருத்துள்ள ஒரு நடிகர் அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். அப்புறம் அவர் பல படங்களில் நீதி நேர்மைகள்லாம் பேசியிருக்கார். அவர் இப்படி சொல்கிறாரேன்ட்டு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கண்ணாமனா ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவரை. ஆன்லைன் நடிகர், ஆன்லைன் சரத்குமார், ஆன்லைன் சூதாட்டது போட்டு நீ என்ன ட்ரோல் பண்ணி என்ன கேள்விகள், நான் அதுலேருந்து மாறவே மாட்டேன் அப்படின்னாரு. ஏன் இப்படி அவருக்கு என்ன அவ்வளோ பெரிய பண நெருக்கடியா, இது நடித்தாக வேண்டிய கட்டாயமா, என்ன சூழ்நிலைன்ட்டு உண்மையிலேயே பெரிய ஒரு விதத்தில் வெறுப்பாகவே இருந்தது. வேறு யாராவது ஒரு விஷயமா இருந்தால் கூட பரவாயில்ல, யாருமே அதுக்கு நடிக்கக்கூடாது. ஒரு சினிமா பிரபலம், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவர் அவர் தொடர்ச்சியாக அதை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு வழியாக அதுக்கு அதாவது இந்த இது திருஷ்டி பொம்மை இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஒரு பொம்மை மாதிரி இருந்தது. அது ஒரு பேய் பொம்மை மாதிரி, அதை போட்டு கொளுத்தி எடுத்து போய் நடு ரோட்டில் போட்டு உடச்சிட்டாங்க. அந்த கன்றாவை இனிமேல் கொண்டு வரக்கூடாது. அதை தாண்டி சரத்குமார் அப்படி பண்ணது மிகப்பெரிய வேதனையான விஷயம்.
சரத்குமார் அவர்கள் ஏன் இப்படி பண்ணணுன்ற ஒரு கொஷின் வருது இல்லையா சார்? ஏன்னா அவர் வந்து பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருந்தாரு, அதே மாதிரி வாரிசு திரைப்படத்துலையும் நடித்து முடிச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில பண நெருக்கடியா நீங்கள் சொன்ன மாதிரி அதுவுமா ஒரு கேள்வியாக இருக்கு இல்லையா? பண நெருக்கடியின் போது தான் இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தில் நடிக்கிறாரா? இந்த விளம்பரத்தில் நடிக்க என்ன காரணம்? பணம் மட்டும்தானா? இல்லை, பணம் மட்டும்தானா அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நீங்கள் வந்து யாரோ ஒரு யார் நடித்தாலும் தப்பு தான். ஒரு நார்த்துலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார், வேறு எங்கே வந்து போஜ்பூரியிலேருந்து ஒரு சினிமாவிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஃபேமஸ் ஆகி நடித்தார்னா ரைட்டு. இவர் யார் இவர் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்னா, பழைய தினகரன் பத்திரிகை, அதாவது கேபி கந்தசாமி அவர்கள், அவருடைய அக்கா மகன் இவர் வந்து ஆரம்பகட்ட காலத்தில் அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. பெங்களூரு எடிஷன் ஆரம்பித்து பெங்களூருவில் சைக்கிள் பாயா வீடு வீடாக போய் பேப்பர் போடுவாங்கள்ல, அது மாதிரி பேப்பர் போட்டு அடுத்த நிலைக்கு வந்து சர்க்குலேஷன் மேனேஜர் ஆகி, அதன் பிறகு அந்த எடிஷனை, நான் சொல்கிறது வந்து பழைய தினகரன் எடிஷனை அவர் தான் பார்த்துக்கிட்டவர். அவர் அப்போ வந்து சொல்லுவார் ப்ரெஸ் மீட்லாம், நானும் உங்களில் ஒருவன் அப்படின்பார் வந்து. அதன் பிறகு வந்து புதுக்கல்லூரியில் படித்தவர், ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் உள்ளவர், புதுக்கல்லூரியில் படித்தவர், ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் உள்ளவர், மிஸ்டர் மெட்ராஸ் பட்டம் வாங்கினவர் அப்போவே வந்து. இது எல்லாம் வந்து ஒரு பாருங்கள், மறைந்த கேபி கந்தசாமி அவர்களுடைய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு. இவர் போயிட்டு இப்படி பண்ணுறது வந்து சரியான விதமாக, அவர் சார்ந்த சமுதாயத்தில் ஒரு முக்கிய புள்ளி, தென் மாவட்டங்களில் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, திரைப்படத்தையும் சார்ந்து. இதை இப்படி பண்ணது தான் வந்து உண்மையிலே என்ன யோசிக்க தோணுதுன்னு நீங்கள் சொல்ல மாதிரி வேணும், அவருக்கு ஏதோ பண நெருக்கடின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி விளம்பரங்கள் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, சாதாரண அமௌண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காசுக்காக அவர் வந்து தொடர்ந்து இதுக்கு ஒரு வந்து விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் நடிப்பேன் அப்படி தான் அப்படின்னு தான் டேரிங்காக சொல்லியே கண்டி அவருடைய அந்த பேச்செல்லாம் அப்படி தான் இருந்தது. எது எப்படியோ ஒரு வழியாக அந்த ஆன்லைன் சூதாட்ட கொடுமையை வந்து ஒழிச்சாச்சு. இதையும் இனிமேல் வந்து தமிழகத்தில் அது இருக்கவே கூடாது, இந்தியாவிலே இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது நடிகர் சரத்குமார் அவர்கள் வந்துட்டு தமிழ் சினிமாக்குள்ள தயாரிப்பாளர் தான் முதல்ல வந்தாராம். ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர் ஹீரோவாகவும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த திரைப்படங்கள்லாம் அவருக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்களே, மக்கள் அவரை ஹீரோவாக ஏற்றுக்கலன்றாங்களே, இது உண்மைதானா? அதாவது நடிகர் சரத்குமார் ஆரம்பத்தில் வந்து சினிமா வாய்ப்புகள் இங்கே தேடிக்கிட்டு இருந்தார். அதாவது வந்து ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான் அவர். ஒன்றும் சோத்து கஷ்டப்படுற இதுவோ அல்லது அடுத்த வேலை இதுக்கோ ஒன்றும் இது பண்ணல. அதே சமயம் வந்து தொடர்ச்சியான வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு சரியான வாய்ப்புகள்லாம் கிடைக்கல. அந்த காலகட்டங்களில் வந்து மிக பிரபலமாக இருந்த பிஆர்ஓ திரு நெல்லை சுந்தரராஜன் அப்படின்றவர் தான் வந்து இவரை வந்து ஒவ்வொரு கம்பெனியாக கூட்டு போய் ஏன்னா அவங்க ஊருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் தாண்டி பல கம்பெனிலாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இவர் வளர்ந்த பிறகு கூட சில ப்ரெஸ் மீட்லாம் வைக்கும்போது அவர் நெல்லை சுந்தரராஜனை கிண்டலுக்கு சொல்லுவார், நெல்லை ஒரு தொல்லை அப்படின்வார். என்ன காரணம்னா, அப்போ வந்து ஸ்டில்ஸ் எடுத்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியாக கொடுக்கணும். அந்த ஸ்டில்ஸ் எடுக்கிறதுக்கு கூட அவருக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு சரியான ஆட்கள் சொல்லாதப்போ இவரே அந்த நெல்லை சுந்தரராஜனை ஒரு ஹாட்ஷாட் கேமராலாம் வச்சுக்கிட்டு அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜிலேருந்து அப்படியே நிற்கிற மாதிரி, வேறு சின்ன ஒரு பிரிட்ஜிலேருந்து குதிக்கிற மாதிரி, இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து வந்து பிரிண்ட் போட்டு ஒவ்வொரு இதுவாக கொடுத்துருக்காங்க. அந்த சமயம் சரி நாம் வந்து நடிகனாக உள்ளே போக முடியல, வருது ஆனால் கேரக்டரு எல்லாம் சின்ன சின்ன கேரக்டர், துண்டு துக்குடா கேரக்டராக வந்துருக்குது, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் என்ன அப்படின்னு போது தான் வந்து நவரச நாயகன் கார்த்திகை வச்சு மிஸ்டர் கார்த்திக்னு ஒரு படத்தை வந்து தயாரிக்கிறாரு. அதை இயக்கியது வந்து கவிஞர் கண்ணதாசனுடைய மகன். அந்த படம் வந்து தோல்வியை தருது. அதில் வந்து லாஸ் ஆகிறாரு, சில லட்சங்கள் வந்து அவர் கையை சுடுது. கையை சுட்டோன்னே மறுபடியும் ஒரு படம் எடுக்கிறார், அதுவும் சரியாக போகாத போது தீவிரமான ஒரு சினிமா நடிகனாம்ன்ற ஒரு முயற்சியில் அவர் இறங்குறாரு. அவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பாடி பில்டிங்கான உடம்பு அது இதுன்னு இருக்கும்போது ஆக்டிங்காக சில வந்து பயிற்சிகள்லாம் போய் எடுக்கிறாரு. நார்த்தில் போயிட்டு, பூனேயில் போயிட்டு, மும்பையில் போய் பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு வந்தப்போ அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி மிஸ்டர் கார்த்திக் படத்துலலாம் சின்ன சின்ன ரோலில் வருவார். அவருடைய சொந்த படத்துலேயே சரத்குமாருக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை தந்தவர் ஆர்கே செல்வமணி. அந்த படம் வந்து புலன் விசாரணை. அந்த படத்தில் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து விஜயகாந்த் வந்து வேறு யாரையோ ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த சமயம் அந்த கதை எழுதின இப்ராஹிம் ராவுத்தர் வந்து இதுக்கு சரத்குமார் தான் கரெக்டாக இருப்பார்,
நீங்கள் இவர் போகிறங்க பார்க்குறதுக்கு ஒரு நார்த் இந்தியன் மாதிரியும் இருக்கார். அது ஒரு நார்த் இந்தியன் டாக்டர் கேரக்டர் மாதிரியான ஒரு இதெல்லாம் வரும், சீன்ஸ்லாம் வரும். ஆள் நல்லா வந்து பாடி பில்டராக இருக்கார். உங்களுக்கு யூக்கலாக இருக்கும் சண்டை கண்டை போடும்போது அதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி செல்லுமணியும் ஓகே இவர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அந்த படம் தான் சரத்குமாருக்கு ஒரு பெரும் திருப்பு முனையை கொடுத்த படம். அந்த திரைப்படத்திலேருந்து எங்கேருந்து இவர் ஹீரோவாக ஆரம்பித்தார் சார்? அதன் பிறகு நிறைய திரைப்படங்கள் வந்து அவர் வந்து வில்லனாக வந்து நடிச்சிட்டு இருந்தார். சில இதெல்லாம் ரோல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அவருக்கு அதன் பிறகு ஹீரோவாக வந்து சில படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது ஆதித்யன்னு ஒரு படம், அந்த படம் வந்து வேலூரை சேர்ந்த பாஸ்கர் அவர் தான் இயக்கியிருந்தார். இப்போ கூட வந்து ஒரு தொலைக்காட்சியில் அகட விகடம்னு ஒரு நிகழ்ச்சி தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதில் என்னென்னா உண்மையிலே அருமையான கதை. அந்த கதை இந்த மாடுங்களுக்கெலாம் லாடம் அடிப்பாங்க தெரியுங்களா, அந்த லாடம் அடிக்கிற ஒரு கேரக்டரை வச்சு இவர் நடிச்சிருந்தார். பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த படம் அந்த படம். அது சரியாக போகலை. அப்புறம் வந்து சில படங்கள் சாமுண்டி மாதிரியான படங்கள்லாம் அவருக்கு தோல்வியை தழுந்து இவருக்கு வந்து கேரளா அடுத்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்னா சூரியன் படம் தான் வந்து சரத்குமாரை வந்து சுப்ரீம் ஸ்டார் லெவலுக்கு வேறு லெவலுக்கு கொண்டு வச்சு அதன் பிறகு நடித்த நீங்கள் சொன்ன மாதிரி வில்லன்லேருந்து அப்புறம் ஹீரோவாக மாறினார். ஹீரோவாக வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். பண்ணது எதுவுமே இதுவாகலை, அக்செப்ட் பண்ணல. இவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை அப்படின்பொழுது பவித்ரன் இயக்குனர் பவித்ரன் சொன்ன அந்த கதை வந்து இவருக்கு கரெக்டாக இருந்தது. அதையும் தாண்டி அந்த படத்தில் வந்து 2 கோ டைரக்டர் இருந்தாங்க. ஒன்று இன்றைக்கு இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய சங்கர், இன்னொருத்தர் வந்து கமர்ஷியல் இயக்குனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ வெங்கடேஷ். இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சரத்குமார் வந்து டிசைன் பண்ணது அந்த படத்துக்கு. ஒரு ரா ஆபீசர் ஒரு பழி ஏற்பட்டு ஒரு மலைவாழ் மக்களோடு சேர்ந்த ஒரு கிராமத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பார். அவர் வந்து கெட்டப்பை மாற்றினா மட்டை அடிச்சுக்கிட்டு எதுவுமே பேசாத ஒரு கேரக்டராக இருப்பார். அவரை வந்து தீவிரவாதின்னு நினைப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவர் தான் வந்து இந்த நாட்டையே காப்பாற்றின ஒரு முக்கிய அதிகாரியாக இருப்பாருன்னு தான் இந்த கதையோட ஒன்லைன். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் படம் ரேஞ்சுக்கு வந்து பிரமாதமாக வந்து எடுத்துகிட்டு வரும் பவித்ரன். அதுக்கு வந்து திரைக்கதையில் வந்து பெரும் உதவியாக இருந்தவங்க வந்து இயக்குனர் சங்கரும் ஏ வெங்கடேஷும். குறிப்பாக அந்த ஆக்ஷன் போர்ஷன் முழுக்க வந்து சங்கர் வந்து நிறைய வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. அதில் கவுண்டமணியோட காமெடி ட்ராக்லாம் வரும். கவுண்டமணி அப்புறம் வந்து மனோரமா சம்மந்தமான காமெடி ட்ராக்லாம் வரும். அதெல்லாம் ஏ வெங்கடேஷ் டைரக்டர். அவர் இயல்பாகவே காமெடி வரும். இந்த படம் தான் வந்து சரத்குமார் ரோஜா நடித்திருந்த இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதன் பிறகு வரிசையாக வந்து சரத்குமார் கதை சொல்கிறதுக்கு வாசலில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து அதுலேருந்து ஒரு சுப்ரீம் ஸ்டாராக அவர் ஆகிட்டார். அவர் ஓகே சார். இவர் ஹீரோவானதை தொடர்ந்து இவருக்கு கல்யாணமாகி குழந்தை குட்டிகள்னு செட்னால பிறகு இவர் வந்து ஒரு நடிகையோட கிசுகிசுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் இவருடைய முதல் மனைவி அதாவது வரலட்சுமியோட அம்மா சாயா அவங்க வந்து இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டதா சொல்கிறாங்களே. ஸோ இவர் வந்து நடிகையோடு இணைத்து வச்சு பேசப்பட்டது உண்மைதானா? உண்மை. ஆரம்ப கட்ட காலத்தில் வந்து இவருடைய ஃபேமிலியெல்லாம் அதிகமாக எங்கேயும் காட்ட மாட்டார். பெங்களூரில் தான் இருந்தாங்க அவங்க. இவர் சென்னைக்கும் பெங்களூருக்கும் போயிட்டு வந்தார். நீங்கள் சொல்கிற அந்த நடிகை சொல்லணும்னா வந்து நக்மாவுடன் தொடர்ந்து இவர் சம்மந்தமான கிசுக்கெல்லாம் வந்துகிட்டு இருந்தது. அது சில இதெல்லாம் மறுப்புலாம் சொன்னார். ஒரு வாரப்பத்திரிகை வந்து குறிப்பாக டி நகர்லேருந்து வந்த வாரப்பத்திரிகையில் வந்து கவர் ஸ்டோரியாகவே எழுதினப்போ கோவப்பட்டு அங்கெல்லாம் போய் சத்தெல்லாம் போட்டிருக்காரு அவர் வந்து. ஏன்னா வந்து அப்படிலாம் கிடையாதுன்னு. அதன் பிறகு அந்த கிசுலாம் ரொம்ப பரவி உண்மையான ஆகி போச்சு. அப்புறம் ஒரு வழியாக வந்து அவருக்கு சரத்குமாருக்கு நெருங்கிய நண்பர்கள் குறிப்பாக ஒரு சுந்தரேசன் ஒருத்தர் இருந்தார். இவங்கெல்லாம் சேர்ந்து வேணாம் இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு இதில் வரீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவருடைய வெல்விஷர்லாம் இருப்பாங்க. அவங்களாம் சொல்லி அதன் பிறகு ஒரு வழியாக வந்து அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த பட வாய்ப்புகள்லாம் குறைஞ்சி போய் நார்த்துக்கு போயிட்டாங்க. அப்படியே ஒரு டாக் வந்து அப்போ பெரிய பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தது. அது கூட வந்து அப்புறமா சொன்னார் வந்து 2 அப்போ முன்னணி ஹீரோக்கள் பேர் சொல்ல விரும்பல 2 ஹீரோக்கள் வந்து என்னுடைய வளர்ச்சி பொறுக்காமல் இந்த மாதிரியான கிசுகிசுலாம் அவங்களே பரப்பி விடுறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் ரைட்டு இந்த எல்லா ஹீரோக்களுக்கும் ஒரு கிசுகிசு இருந்தே தீரும். ஒரு நடிகை சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து போயிட்டே இருக்கும். அதை ஒன்றும் மறுக்கவே முடியாது. அது எல்லாரையும் நீங்கள் எடுத்துக்கினா சொன்னால் அது ஒரு தனி எபிசோடாகவே பேசலாம். வந்து அது டேரிங்காக பேச முடியாது. ஏன்னா வந்து கிசுகிசுன்ட்டு வந்து ஒரு கேள்விப்பட்டதை ஒரு கிராஸ் செக் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை தான் வந்து எழுத முடியும். அப்படின்பொழுது இது அப்படி இருந்தது. வந்து அவருக்கு வந்து அந்த நடிகைக்கே வந்து ஈசிஆரில் வந்து ஒரு பெரிய பங்களா வாங்கி கொடுத்தாரு. ஒரு வீட்டுக்கே போகிறதில்ல, பெங்களூர் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தொடர்ந்து டாக்லாம் வந்தப்போ தான் விஜயகாந்துக்கு எப்படி ஒரு ராவுத்தர் ஒரு நண்பராக இருந்து காப்பாற்றினாரோ இவருக்கு வந்து சில நண்பர்கள் இருந்து
அந்த புதுக்கல்லூரியிலேருந்து படிச்சுட்டு வந்தவங்க. அவங்க நண்பர்களோடு தான் பெரும்பாலும் இருப்பார். அவர் வந்து உங்களுக்கும் சரத் வேணாம், உங்களுக்கு ஒரு அரசியல் பயணம் இருக்குது, ரெண்டாவது உங்களுக்கான ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் இதை நிறுத்துங்கன்னு சொல்லி அதை அப்படியே தாண்டி வந்துட்டார். அதை ஸோ இதனை தொடர்ந்து இவர் எப்படி ராதிகாவை திருமணம் பண்ணிக்கிட்டார்? ஏன்னா ஏற்கனவே ராதிகா அவர்களுக்கும் திருமணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கிறதா கேள்விப்பட்டோம். இவங்க 2 பேரும் எப்போ கப்பலாக இணைஞ்சாங்க அண்ட் இப்போ வந்து ரொம்ப நல்ல கப்பலாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் இவங்க 2 பேரும் எப்படி இணைஞ்சாங்க? அதுதான் வந்து இவர் வந்து அடுத்து வந்து ராதிகா இவர் சம்மந்தமான திருமணம் செஞ்சுக்க போகிறாங்கன்ற ஒரு கிசுகிசுலாம் ஓடிக்கிட்டு இருந்தது. இவர் வந்து ஒரு சிட் ஃபைனான்ஸில் வந்து ப்ராப்ளம் ஆகி அதில் வந்து சில கோடிகள் கடனாகி அந்த கடனில் மீள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபோது அப்படி ஒரு தகவல் இருந்தது. அப்போ வந்து இவங்க உதவி பண்ணி அதுலேருந்து இவரை மீட்டு கொண்டு வந்ததுலேருந்து சரி நம்ம வந்து ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து இவருடைய மனைவி சம்மதத்தோடே வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். முதல்ல அந்த 2 ஃபேமிலியும் வந்து அந்தளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்தாங்க. அதன் பிறகு இப்போ வரலட்சுமி இவங்க எல்லாம் ஒரு இதுவாக ஆகிட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த திருமணத்துக்கு பிறகு ராதிகா அவர்களை திருமணம் பண்ணது சரத்குமார் வேறொரு வடிவமாக மாறினார். குறிப்பாக அதற்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆவார், டக்குன்னு கோவப்படுவாப்பில், அப்புறம் வந்து அதெல்லாம் இருந்தது. டோட்டலாக வேறு மாதிரியே மாறி எப்படி ஏன்னா ராதிகாலாம் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த சினிமாவில் இருக்கிறதுனால எல்லா இதுவும் தெரியும். வந்து எப்படி யாரை அணுகிறது, ஏது எப்படி பேசணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், கதை சொல்ல வரவங்ககிட்ட எப்படி இது பண்ணணும், இவங்களுடைய கைடு தான் முக்கியமான விஷயம். அதை தாண்டி இன்றைய வரைக்கும் ஒரு ஆதர்ச தம்பதிகளாக வந்து அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப காலங்களாக நடிகர் சங்கத்தை இவர் தான் கையில் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற கணக்கு வழக்குகள்லாம் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இவர் தான் ரூல் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம், அந்த காலகட்டங்களில் இந்த 2000 ஆரம்பத்திலிருந்து இவர் தான் வந்து நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். அப்போது இவருக்கு இதுவாக இருந்தவர் வந்து ராதா ரவி. அப்போ நிறைய பிரச்சனைகள் வந்தது. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்துக்கான எந்த கணக்கு வழக்கம் சொல்ல மாட்டேன்றாரு, எதையும் இது பண்ண மாட்டேன்றாரு அப்படின்ட்டு ஒரு பக்கம். அப்புறம் கடனுக்கான எந்த இதுவும் வந்து கடன் ஒன்றும் தீர்ந்த பாடு கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கான எதிர்கோஷ்டிகள் வந்து அதிகமாகிட்டு நடிகர் சங்கத்தில் என்ன தான் நடக்குது, டிரான்ஸ்பரன்சியான ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னும் போது நான் டிரான்ஸ்பரன்சியாக தான் இருக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நான் ஒன்றும் அதை இது பண்ண முடியாதுன்னு சொல்லும் பொழுது குறிப்பாக வந்து நடிகர் சங்கத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு வந்து ஒரு 100 வருடமோ 75 வருடத்திற்கோ குத்தகை விடுறதுக்கான ஒரு ஒப்பந்தத்தில் தான் வந்து ஒரு பெரிய சலசலப்பு உண்டாகி அப்படியே எதிரணியாக வந்து விஷால் அணி உள்ளே வந்து இங்கே இருந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு பெரிய தகராறாச்சு. நீதிமன்றத்தில் வழக்கு போச்சு. வழக்கு வந்து இதுவாச்சு. அவங்க சொன்னது எம்ஜிஆர் கட்டி காத்த ஒரு இடம் வந்து அவர் வாங்கினது அந்த காலகட்டத்தில் அப்படின்னு. அப்புறம் சரத்குமாரே ஓப்பன் ப்ரெஸ் மீட் ஒன்று ஒரு ஹோட்டலில் வச்சு நான் இந்த இதுக்குள்ளே தலையிட விரும்பலைங்க, நான் வந்து நல்லது பண்ணலான்னு வந்தேன், இப்படி வீண் பழியெல்லாம் என் மேலே போடுறாங்க, ரொம்ப இது பண்ணி அநேகமாக வேளச்சேரியில் இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டல் தான் ஒரு தடவை வச்சார். அதனால் இனி நடிகர் சங்கத்துக்கு என்னை கூப்பிட்டு தலைவராகிட்டா கூட நான் அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாகவே அடிச்சுட்டு போயிட்டார். அதன் பிறகு நடிகர் சங்கம் வந்து விஷால் கையில் வந்தது. அப்போ கூட பார்த்திங்கன்னா வந்து ராதிகாலாம் ஒரு பேட்டியில் வந்து விஷால் ரெட்டி அப்படின்லாம் வந்து ஓப்பனாகவே பேசியிருந்தாங்க. எல்லாரும் வந்து அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி பேசக்கூட தமிழில் நடிக்க வந்துட்டார். விஷால்னு இருந்ததை விஷால் ரெட்டி அப்படின்னு நீங்கள் எப்படி போட்டு இது பண்ணலாம். அப்படி பார்த்தா வந்து சரத்குமார் சினிமா கேரில் மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் ஐ லவ் இந்தியா, பவித்ரன் இயக்கத்தில். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டகங்கள்லாம் வந்து அவ்வளோ கொடுமையாலாம் வந்து சில மினி பாம்லாம் வச்சு சாகடித்தாங்க. காட்சி வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு. அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கிராஸ்ன்ற ஒரு விஷயம் உள்ளே போய் விலங்குகள்லாம் துன்புறுத்தக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னெல்லாம் சகட்டு மேனிக்கு வந்து குதிரைங்கள்லாம் ஓடி வரும்போது இரும்பு கம்பியெல்லாம் கட்டி அதை வந்து கீழே சாய்ச்சி அடிபட்டு குதிரைங்களுக்கு கால் உடஞ்சி போய் இறந்து போய் இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த ஐ லவ் இந்தியா படம் வந்து ராஜஸ்தான்லாம் போய் படப்பிடிப்பு நடத்தும் போது இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அந்த படம் சரியாகவே போகவில்லை, அட்ரப்ளா படம். அந்த படத்தை தயாரித்தவர் விஷாலுடைய தந்தை ஜி.கே. ரெட்டி. அப்படி பார்க்க போனால் இவருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இதுவை கொடுத்துருக்குற அவர் தான். அந்த சமயம் வந்து ராதிகா வந்து ஓப்பனாகவே வந்து விஷால் ரெட்டி அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது பல பேர் வந்து எதிர்ப்புலாம் கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. விஷால்லாம் வந்து டீம் வந்து ரமணா, கார்த்தி
இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கட்டடத்தினுடைய வேலையை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து அது ஒரு இதில் நின்றுக்கிட்டு இருக்குது. ஆனால் அதன் பிறகு வந்து நடிகர் சங்கம் சம்பந்தமாக அது என்னைக்கு சொன்னாரோ சரத்குமார் அதுலேருந்து எங்கேயுமே பேசுறது கிடையாது. அது சம்மந்தமாக கேள்விகள் கேட்டால் கூட ப்ளீஸ் வேணாங்க நிறுத்திடுங்கன்னுடுவார். ஓகே சார். ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு பிறகு, குறிப்பாக அந்த நடிகர் சங்க தேர்தலுக்கு பிறகு சரத்குமார் அவர்கள் தோல்வி அடைஞ்சது, விஷால் அணி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டு இவர் ரொம்பவே வருத்தத்தில் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. அதுவும் குறிப்பாக வந்து ரொம்ப நாள் அந்த விஷயத்துக்கு அப்புறம் அவர் தாடியிலே இருந்தார். சரத்குமாரை வந்து தாடியிலே பார்க்க முடியாது, அந்த விஷயத்துக்கு பிறகு ரொம்ப வருத்தத்திலே இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. இது உண்மைதானே? அவர் வந்து அந்த சமயம் வந்து வருத்தப்பட்டிருப்பார். அந்த வருத்தம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து அந்த சமயத்தில் வந்து பல மீடியாக்கள், பல பத்திரிகைகள்லாம் வந்து சரத்குமாருக்கு எதிராகவே வந்து கவர் ஸ்டோரிலாம் பண்ணாங்க. அது ஒருத்தர் 2 பேர்னா ஆப் பண்ணிடலாம். தொடர்ச்சியாக பண்ணோடனே அது கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் பெரிய மன வருத்தத்தை கொடுத்து, அதாவது முழுக்க வந்து கரப்டடாக நம்ம சொல்ல முடியாது. அவர் முழுக்க நடிகர் சங்கத்துக்கு எதிராக செயல்பட்டார்னு சொல்ல முடியாது. வந்து சொல்லுவாங்க தேன் எடுக்கிறவங்க கொஞ்சம் இது பண்ணி தான் பார்ப்பான் அப்படின்ற கதையை ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இவரை மீறியான ஒரு இது நடந்திருக்கும். ஒட்டு மொத்தமாக இவர் தலையில் பழி வரும்போது நான் இப்போ வெக்ஸ் ஆகி போய் நான் ஒரு நல்லதெல்லாம் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் ஒட்டு மொத்தமாக பழியை தூக்கி மேலே போடுறீங்க. மீடியாக்களும் வந்து தொடர்ச்சியாக என்னை பற்றி எழுதிட்டு இருக்காங்க. அதோட அந்த பக்கம் என்ன போக மாட்டேன்னு மன வருத்தம் இருந்தது. ஆனால் அந்த தாடி வளர்த்துலாம் பார்த்தா அவருடைய 100வது படத்துக்காக அந்த சமயத்தில் கரெக்டாக வளர்த்துக்கிட்டு இருந்தார். அதில் ஒரு 3 கெட்டப் போகிறோம் 100வது படத்தில். அந்த படத்தில் பத்திரிகையாளராகவே நடிச்சிருந்தார். அதையெல்லாம் பெருமையாக சொன்னார். நான் உங்களிலிருந்து வந்தவன் தான் நான் மீடியாவில். அதனால் இந்த 100வது படத்தை ஒரு பத்திரிகையாளர் கதையாக வந்து எடுக்கணும்னு சொல்லி நயன்தாரா தான் அவருடைய ஜோடியாலாம் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் சரியாக போகலை. அந்த படம் அது சரியாக போகாததுக்கும் சொன்னார். பெரும்பாலும் 100வது படம் நடிக்கிற பெரிய ஹீரோக்களுக்கெல்லாம் வந்து சரியாக போனது கிடையாதுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஆரம்பத்தில் அந்த விஷாலுக்கும் அவருக்கான மோதலில் வந்து அந்த நடிகர் சங்கம் கைவிட்டு போனதில் ஒரு வருத்தம் இருந்திருக்கும். அதே பெரிய சோகமெல்லாம் அவர் எடுத்துக்கல. வந்து அது ஒன்று உண்மை. சமீபத்தில் நடந்த இந்த சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து, இவரே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொன்னோடனே இன்னொரு டாக் என்ன வந்துச்சு அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் அப்படின்ற இந்த பட்டத்துக்கு மேலே சரத்குமாருக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்குது. இவர் தான் இதை முதல்ல வச்சுருந்தாரு. அந்த கோவத்தில் தான் இப்போ அதை வந்து விஜய்க்கு கொடுக்குறாரு. ஏன்னா அதை ரஜினி எடுத்துக்கிட்டாருன்ற கோவத்தில் இப்போ இவரே இந்த பட்டத்தை வந்து விஜய்க்கு கொடுக்க பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது உண்மைதானா? சூப்பர் ஸ்டார் ஒன்லி ஒன் ரஜினி தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை கொடுத்தவர் வந்து பைரவி படத்துக்காக அப்போதைய டிஸ்ட்ரிபியூட்டர், இப்போதைய தயாரிப்பாளர் கலைப்புலி தானே கொடுத்தாரு. சூப்பர் ஸ்டார்னு எங்கேயும் தன்னை வந்து அவர் வந்து பிரகடனப்படுத்தினதே கிடையாது. ரஜினி வந்து தான் எங்கேயுமே அப்படி சொன்னதே கிடையாது. அதை தாண்டி சூப்பர் ஸ்டார் பட்டம் இவர்கிட்டலாம் இல்லை. இவர் சுப்ரீம் ஸ்டார் தான் இவர். அதுக்கப்புறம் இவர் போட்டுக்கிட்டார் அதை. இவர் ஏன் அது மாதிரி வந்து வாரிசு படத்தினுடைய ஆடியோ லான்ச் விழாவிலையும் அதில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சொன்னார் அப்படின்னா, விஜயோட அந்த மனசை குளிர்விக்கணும். ஒரு பெரிய ஹீரோ படத்தில் நடிக்கும்போது அவரை புகழற மாதிரி, அவருக்கு ஐஸ் வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான். வாரிசு படம் அவர் கமிட் ஆனதே பெரிய கொண்டாட்டம் ஆகிடுச்சு அவருக்கு. அப்படி ஒரு விஷயம் ஆகிடுச்சு. அந்த சமயத்தில் அவர் ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். நாங்களாம் மீட் பண்ணப்போ, பாஸ் அதை பற்றி வாயே திறக்காதீங்க, நான் அண்ணனாவோ அக்காவோ அப்பாவோ ஏதோ நடிக்கிறேன் நான், நீங்கள் அதெல்லாம் இது பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அப்போயே தெரிஞ்சது அவர் ஒரு விஜய் படத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு கொண்டாட்டத்தில் இருந்தார். அந்த ஆடியோ லான்ச்சில் வந்த அத்தனை மக்கள் கூட்டம், அந்த ரசிகர்களுடைய கூட்டத்தை பார்த்தோன்னே இவருக்கு அந்த உற்சாக இதுவில் பார்த்து விஜயும் வந்து சேர்த்து ஒரு புகழ்ந்து பேசணுன்ற இதில் வந்து சூப்பர் ஸ்டார், அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான்ட்டார். அதை தொடர்ந்து நடந்த ப்ரெஸ் மீட், பிரசாத் லேபில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து அவரை போயிட்டு அவர் காரில் ஏறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ கூட எடுத்து கேட்டப்போ, திடீர்னு அப்போ சூப்பர் ஸ்டார் பெருசா சுப்ரீம் ஸ்டார் பெருசா, சுப்ரீம் ஸ்டார் தாங்க பெருசு அப்படின்ட்டு இந்த பிரச்சனையை வந்து அவர் முடிக்காமல் மறுபடியும் அதை இது பண்ணிட்டு போனார். வந்து அவருடைய நோக்கம் நம்ம கவனித்தது வரைக்கும் பார்த்தா விஜயை வந்து கூல் பண்ணணும், விஜய்கிட்ட நம்ம வந்து நல்ல பேர் வாங்கணும், அடுத்த படத்துலேயும் இல்லை அதுக்கு அடுத்த படத்துலேயும் விஜய் நம்மளை கூப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விவாதத்தை, இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சார் அவர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். உங்களுக்கு பிடிச்ச ஏர்பாட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் உட்பட அத்தனை அக்சசரிஸும் ஒரே இடத்துல. கார்ட்பிளெக்ஸ் தி டெக் வேர்ல்ட், கரூர் மற்றும் திருப்பூரில்.